தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் இறையிறக்கத்தின் செய்திக்காக பேராவலோடு காத்திருக்கின்ற என் அருமை தேவஜனமே, இந்த காலை பொழுதினிலே தெய்வீக அழைப்பு, தேவ அழைப்பை குறித்து நாம் பார்த்தோம். கொலோசியர் 3:12 வாசித்து பார்ப்போம். கொலோசியர் 3:12, நீங்கள் கடவுளால் தேர்ந்தெடுத்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறை மக்கள், எனவே அதற்கிசைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாண்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு இது ஜெபிக்க வேண்டிய நேரம். இறையிறக்கத்தின் செய்தி. என் குழந்தாய், ஏன் உன் இதயத்தில் எப்போதும் அவநம்பிக்கைக்கு இடமளிக்கிறாய்? நான் எல்லாவற்றையும் உனக்கு செய்யவில்லையா? உனக்கு சமாதானத்தை தருவது நான் அல்லவா? உனக்கு முன்பாக இருக்கும் வழி எதுவென உனக்கு தெரியாத போதும் கூட உன்னை வழிநடத்தி வந்த என்னை நீ அனுமதிக்கவில்லை. என்னை நீ அனுமதிக்க வேண்டும் என நான் உன்னை கேட்கிறேன். கேள்விகளை நான் கேட்கட்டுமா? ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கின்ற கேள்வி, என் மகனே மகளே, பின் ஏன் நீ உன்னையே இவ்வளவு சங்கடத்துக்கு உள்ளாக்குகிறாய்? என் குழந்தாய், பொறுமையாயிரு. இதுவே உன் ஆன்மாவின் மிக பெரும் குறையாக இருக்கிறது. பொறுமை இல்லை. இதுவே உன் ஆன்மாவின் மிக பெரும் குறையாக இருக்கிறது. எல்லாவற்றையும் இறைவனின் கரங்களில் ஒப்படைத்து விடு. இது ஜெபிக்க வேண்டிய நேரம். ஜெபிக்க வேண்டிய நேரம். ஜெபி, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அன்பு குழந்தாய், இந்த நாட்களில் நானே உன்னை பாதுகாக்கிறேன். நானே உன்னை பாதுகாக்கிறேன். என்னோடு சேர்ந்து இரு. உனக்கு நான் வழங்கும் அருட்கொடைகளுக்கு நன்றி சொல். என் குழந்தாய், உன் ஆன்ம குருவிடம் உனது இந்த இரகசியங்களை நீ சொல்லலாம். நீ தொடர்ந்து இறை வார்த்தை தியானிப்பதில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் பேசுவதை கேட்க வேண்டும். அதனால தான் கொலோசியர் 3:14 சொல்லுகிறது, இவை அனைத்திற்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெற செய்யும். அன்பையே கொண்டிருங்கள். அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெற செய்யும். எவை அனைத்தையும்? பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணிய செய்யுங்கள். இவை அனைத்திற்கு மேலாக அன்பை கொண்டிருங்கள். இவை அனைத்தையும் பிணைத்து அதுதான் நிறைவு பெற செய்யும். பரிவு வேண்டும், இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை. கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இவ் அமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நன்றி உள்ளவர்களாயிருங்கள். கிறிஸ்துவை பற்றி நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிக்கொள்வதாக. முழு ஞானத்தோடு
திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவ்வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். இதற்காகவே நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தெய்வீக அழைப்பு, தெய்வீக அழைப்பு. அதை புறக்கணித்து போற நிரந்தரமான அழைப்பு, நிம்மதியான அழைப்பு, நித்தியமான அழைப்பு, நிலையான அழைப்பு. தாய் வயிற்றில் உருவாக முன்பதாகவே உன்னை திருநிலைப்படுத்தி தெரிந்தெடுத்த கடவுள். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. கிறிஸ்துவை பற்றி நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிகொள்வதாக. முழு ஞானத்தோடு ஒருவருக்கொருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். கடவுளை போற்றுங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி. இது ஜெபிக்க வேண்டிய நேரம். ஜெபிக்க வேண்டிய நேரம். ஜெபிப்பதற்கு தாழ்ச்சியுள்ள ஜெபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். கிறிஸ்துவே அனைவர் உள்ளும் அனைத்துமாய் இருப்பவர். உலக போக்கிலான உங்கள் இயல்புகளை மறந்து விடுங்கள், அவற்றை ஒழித்து விடுங்கள். மேலுக சார்ந்தவற்றையே நாடுங்கள். மேலுலகை சார்ந்தவற்றையே நாடுங்கள். உலக போக்கிலான போக்கை விட்டுடுங்க. நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள். பை நேம். அழைப்பு பெற்றவர்கள் அழைப்பை இழந்து போனார்கள். அழைப்பு பெற்றவர்கள் அருளை இழந்து போனார்கள். நிம்மதி